ஹெச்என்டி இங்கிலீஷ் செகண்ட் இயரில் வந்து ஒரு சிலபஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் 9 இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் 9ங்கிற ஒரு ஃபிலிமை வந்து நாம் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமாக நமக்கு இல்லை. அது வந்து ரொம்ப லென்த்தாக போகும். இங்கே வீடியோலாம் பார்த்துட்டு இல்லை. ஸோ டிஸ்ட்ரிக்ட் 9க்கு வந்து எப்படி கொஸ்டின் வரும்? ஸோ என்ன மாதிரி கொஸ்டின் வந்தாலும் நம்ம சம்மரியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் எழுதலாம். என்ன பெருசாக என்ன கேட்க போகிறான், அந்த எண்டிங் ஸ்டோரியிலேருந்து அடுத்தது மனிதாபிமானம் அதுகளை பற்றி தான் கேட்க போகிறான். ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம வந்து என்ன ஸ்டார்டிங் பண்ணிவிட்டு என்ன இன்ட்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிக்ட் 9 என்ன அப்படிங்கிறத பற்றி இன்ட்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு இந்த சம்மரிலேருந்து நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் எடுத்து விட்டுட்டு ஃபினிஷிங்கை கொடுத்து விட்டோம்னா ஓவர். ஸோ இதான் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சம்மரியே தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்படி எழுதுறது, ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஃபுல் சம்மரியும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் விளங்கும். ஸோ இல்லை எனக்கு எக்ஸ்பிளைன் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோவில் எனக்கு விளங்கணுமா இருந்தால் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் 9 இஸ் எ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி டைரக்டட் பை நெயில் பிளாம்கேம்ப். ஸோ நெயில் பிளாம்கேம்ப் என்பவரால் வந்து தயாரிக்கப்பட்ட படம் தான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் 9. ஸோ இந்த படத்தில் பார்த்தோம்னா ஒன் டே எ பிக் ஸ்பேஸ்ஷிப் ஸ்டாப்ஸ் ஓவர் ஜோஹானஸ்பர்க், வாயில் வரமாட்டேங்குது அந்த நேம், சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த பிளேஸில் உள்ள இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ஷிப் வந்து இறங்குது, ஸ்பேஸ் ஷிப் வந்து இறங்குது. இன்சைட் த ஷிப் ஆர் வீக் அண்ட் ஹங்க்ரி ஏலியன்ஸ். ஸோ அந்த ஷிப்பில் உள்ள பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏலியன்ஸாக இருப்பாங்க. இந்த ஏலியன்ஸ் வந்து என்னென்னா வந்து ரொம்ப ஹங்க்ரியாக இருப்பாங்க. பீப்புள் ஹெல்ப் தெம் அண்ட் கிவ் தெம் எ பிளேஸ் டு லிவ் கால் டிஸ்ட்ரிக்ட் 9. ஸோ இவங்க என்னென்னா இவங்க எங்கேயோ போக வேண்டியவங்க ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமால் வந்து இந்த இடத்துல வந்து லேண்ட் ஆக வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா பீப்புள் வந்து இவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து டிஸ்ட்ரிக்ட் 9ங்கிற ஒரு பிளேஸை கொடுத்து அங்கே வந்து உட்காந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிக்ட் 9 பேர் வச்சாங்க. இப்போ என்னென்னா ஆஃப்டர் சம் இயர்ஸ், ரொம்ப வருஷத்துக்கு பிறகு எல்லாருமே வந்து மிங்கிள் ஆகிட்டாங்க. மனுஷன் ஏலியன்ஸ் எல்லாமே வந்து ஒன்றாவே வாழ துவங்கிட்டாங்க. இங்கே பார்த்தோன்னா ஏலியன்ஸால் மக்களுக்கு பிரச்சனை இல்லை, மக்களால் தான் ஏலியன்ஸுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட வச்சுருந்த அந்த கன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெப்பன்ஸ்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன்ஸாக இருக்கும். அவங்களோட கைரேகை இருந்தால் மட்டும்தான் வந்து அது ஆக்டிவேட் ஆகுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் சம் இயர்ஸ் த ஏலியன்ஸ் லிவ் இன் பூர் கண்டிஷன், ரொம்ப மோசமான நிலைமையில் அது இருந்தது. அதுக்கு தேவையான உணவுகள் பற்றாக்குறையாக இருந்தது. பீப்புள் ட்ரீட் தெம் பேட்லி அண்ட் கால் தெம் நேம்ஸ். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அது ரொம்ப வந்து மோசமாக நடந்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து தெருவில் மக்கள் இறங்கி போராட்டம்லாம் வச்சாங்க. இந்த ஏலியன்ஸை வந்து நீங்கள் இங்கே இருந்த எங்கேயாச்சும் மாற்றுங்க, இவங்க கூட எங்களால் இருக்க இயலாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ த கவர்மெண்ட் டிசைடட் டு மூவ் தெம் டு அனதர் பிளேஸ் கால் டிஸ்ட்ரிக்ட் 10. ஸோ என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து இன்னொரு இடத்துக்கு அவங்கள மாற்றிட்டு அந்த இடத்த வந்து டிஸ்ட்ரிக்ட் 10 அப்படின்னு வைக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, இதுக்காக வந்து மேன் நேம்டு விகாஸ் வேக்ஸ் ஃபார் எ கம்பெனி தட் கண்ட்ரோல்ஸ் த ஏலியன்ஸ். ஸோ என்ன பண்ணாங்க, இவங்க வந்து விகாஸுங்கிற ஒரு நேமில் உள்ள ஒருத்தர் ஆஃபீஸரை வந்து இந்த வேலைக்காக வந்து டிசைட் பண்ணாங்க. ஸோ டிசைட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இவங்ககிட்ட பேர் ஒரு அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் 9லேருந்து டிஸ்ட்ரிக்ட் 10க்கு நீங்கள் மாற போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க பண்ணலாங்கிற மாதிரி அனுப்புகிறாங்க. ஸோ எ மேன் நேம்டு விகாஸ் வேக்ஸ் ஃபார் எ கம்பெனி தட் கண்ட்ரோல்ஸ் த ஏலியன்ஸ். ஸோ ஹீ கோஸ் டு டிஸ்ட்ரிக்ட் 9. இப்போ என்ன பண்ணுறாரு, டிஸ்ட்ரிக்ட் 9க்கு போகிறாரு. போய் டு டெல் தெம் டு மூவ் டு டிஸ்ட்ரிக்ட் 10. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மாறுங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ இப்படி போட்டுருக்கும்போது வைல் வேக்கிங் தேயா விகாஸ் டச்சஸ் சம் ஏலியன்ஸ் லிக்விட். ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஏலியன்ஸில் வந்து ஒரு குட்டி ஏலியன்ஸ் வந்து ஏதோ கண்டுபிடிக்குது, ஒரு திரவ மாதிரி ஒன்று கண்டுபிடிக்குது. ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட பிளேஸுக்கு போகிற மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்டை தான் அந்த ஏலியன்ஸ் வந்து கண்டுபிடிக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த ஏலியன்ஸில் உள்ள 2 பேர் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி இருக்கும்போது இந்த விகாஸ் உள்ளே வந்து டோரை தட்டுறாரு. ஸோ இவங்களால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடுமோன்னு பயந்து என்ன பண்ணுது, அது வந்து உடனடியாக வந்து அவங்க கூட வந்து ரொம்ப மோசமாக வந்து நடந்துக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, விகாஸ் வந்து உள்ளே போகிறாரு. ஸோ இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு
them to another place called District 10. He goes to District 9 to tell them to move. While working there, Vikas touches some aliens liquid. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு லிக்விட் திரவத்தை வந்து இவர் டச் பண்ணிட்டார். அதை ப்ரெஷர் பண்ணி இழுக்கும்போது அது வந்து அவருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு. ஸோ அதில் உள்ள லிக்விட் வந்து என்ன பண்ணுன்னா அவருக்கு பட்டுட்டு. ஸோ அதனால் திஸ் சேஞ்சஸ் ஹிஸ் பாடி ஸ்லோலி இன்டு என் ஏலியன்ஸ். ஸோ என்ன நடந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏலியன்ஸாக வந்து இவர் மாற துவங்கிட்டார். ஸோ நவ் பீப்புள் ஆர் அஃப்ரைட் ஆஃப் ஹிம். இப்போ என்னென்னா கவர்மெண்ட் முடிவு பண்ணிச்சுது, கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுட்டு இவங்க வந்து ஏலியன்ஸாக மாறுறாங்கன்னு சொல்லி அந்த விகாஸ்ட்டை கையை வச்சு அந்த வெப்பனை ஆக்டிவேட் பண்ண முடியுமாங்கிற மாதிரி அவனை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணார், தப்பிச்சு ஓடி வந்துட்டார். ஸோ நவ் பீப்புள் ஆர் அஃப்ரைட் ஆஃப் ஹிம். அதோட கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க இவருக்கு ஒரு பெரிய டிசீஸ் இருக்குது. ஸோ மக்கள் இவனை பார்த்தா வந்து தூரமாக நல்லுங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை பார்த்து பயப்படுறாங்க. ஸோ நவ் பீப்புள் ஆர் அஃப்ரைட் ஆஃப் ஹிம். ஸோ த கம்பெனி வாண்ட்ஸ் டு யூஸ் ஹிம் ஃபார் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ். ஸோ இந்த கம்பெனி என்ன நினைக்குதுன்னா இவரை வச்சு இந்த விகாஸை வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாங்கிற மாதிரி கம்பெனி முடிவு பண்ணுது. ஸோ விகாஸ் ரன்ஸ் அவே அண்ட் ஹைட்ஸ் இன் டிஸ்ட்ரிக்ட் 9. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து தப்பிச்சு ஒரு மாதிரியாக வேறு வழி இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் 9க்கே போகிறாரு. டிஸ்ட்ரிக்ட் 9ல் தான் யார் இருக்காங்க, ஏலியன்ஸ் இருக்காங்க. ஸோ ஹி மீட்ஸ் அன் ஏலியன்ஸ் நேம் கிறிஸ்டோபருங்கிற நேமில் உள்ள ஒரு ஏலியன்ஸ் அது மீட் பண்ணுது. ஹூ இஸ் ட்ரைங் டு ஃபிக்ஸ் இஸ் ஸ்பேஸ்ஷிப். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஏலியன்ஸ் வந்து ஒரு திரவத்தை கண்டுபிடிச்சி அதை வச்சு யூஸ் பண்ணி அவங்க எங்கேயோ போகிற மாதிரி ஸோ ஆராய்ச்சி பண்ணாங்க. ஸோ அங்கே உள்ள ஒரு ஏலியன்ஸை வந்து இவர் மீட் பண்ணுறாரு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹூ இஸ் ட்ரைங் டு ஃபிக்ஸ் ஹிஸ் ஸ்பேஸ்ஷிப் அண்ட் டு கோ பேக் ஹோம். ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு மாதிரி இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த கிறிஸ்டோஃபருங்கிற நேமில் உள்ள ஒரு ஏலியன்ஸை இவர் மீட் பண்ணுறாரு. ஸோ மீட் பண்ண உடனே விகாஸ் ஹெல்ப்ஸ் கிறிஸ்டோபர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, ஹெல்ப்பும் கேட்குறாரு, ஹெல்ப்பும் பண்ணுறாரு. ஸோ விகாஸ் என்ன பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு கிறிஸ்டோபருக்கு. என்னத்துக்கு, இன் ரிட்டர்ன் அவங்க போகிறதுக்கு. ஸோ கிறிஸ்டோபர் என்ன பண்ணுறாரு, ப்ராமிசஸ் டு கம் பேக் அண்ட் ஹெல்ப் ஹிம் பிகம் ஹியூமன் அகெயின். கிறிஸ்டோபர் என்ன பண்ணுறாரு, நான் உங்களுக்கு எப்படியாச்சும் உதவி பண்ணுவேன், நான் மறுபடியும் உதவி பண்ணுவேன், உங்களை பழைய மாதிரி ஹியூமனாக மாற்றுவேங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ அட் த எண்ட் கிறிஸ்டோபர் லீவ்ஸ் ஃபார் ஹிஸ் பிளானட். ஸோ வேறு இங்கேருந்து அவங்களோட பிளானத்துக்கு போகிறாங்க. ஸோ விகாஸ் இஸ் ஃபுல்லி சேஞ்ச்டு இன்டு என் ஏலியன்ஸ். ஆனால் விகாஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபுல்லாக ஏலியன்ஸாக வந்து சேஞ்ச் ஆகிட்டார். பட் ஹீ ஸ்டில் திங்ஸ் லைக் ஏ ஹியூமன் அண்ட் வெயிட்ஸ் ஃபார் கிறிஸ்டோபர் டு ரிட்டன். ஆனால் இவர் என்ன தான் ஏலியன்ஸாக வந்து மாறினாலும் இவர் வந்து ஹியூமனுடைய அந்த பீயிங் இவருக்கு இருக்குது. ஹியூமன் எப்படிலாம் இருப்பாங்களோ அந்த மாதிரி இவர் திங்க் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டோபர் எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு சோகமாக வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் 9 முடியுது. ஸோ இவ்வளவு தான் வந்து சமரியாக இருக்குது. ஸோ இந்த சமரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணி தான் இந்த சமரி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த சமரியை பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் 9 யூசஸ் லிட்ரரி டிவைசஸ். என்ன லிட்ரரி டிவைசஸ்லாம் இருக்குதுன்னா, நார்மலாக பார்க்கும்போது சிம்போலிசம் இருக்குது. என்னென்னா த ஏலியன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பூர் அண்ட் வீக் பீப்புள் இன் சொசைட்டி. ஸோ ஒரு வீக் பீப்புள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பீப்புளுக்கூட இருக்கும்போது என்னென்னலாம் நடக்குங்கிற மாதிரி ஒரு சிம்போலிசமாக இது இருக்குது. ஸோ அடுத்தது ஐரனியை பார்க்கும்போது ஐரனி அண்ட் மெத்தஃபர். ஏலியன்ஸ் ஆர் ஷோன் லைக் ஹோம்லெஸ் பீப்புள். ஸோ ஏலியன்ஸ் வந்து என்ன, ஹோம்லெஸ் பீப்புள் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ ஐரனி பார்க்கும்போது த ஸ்டோரி ஷோஸ் ப்ராப்ளம்ஸ் லைக் ரேசிசம் அண்ட் அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கலாம். அடுத்தது பார்க்கும்போது ஐரனி இஸ் சீன் வென் விகாஸ் ஹூ கண்ட்ரோல்ஸ், அதாவது விகாஸ் வந்து ஏலியன்ஸை கண்ட்ரோல் பண்ண தான் போகிறாரு. ஆனால் அவர் நோக்கம் ஏதோ, நடந்து முடிஞ்சது ஏதோ. ஸோ ஒரு முரண்பாடாக இருக்குது. சரியா, லாஸ்ட்டாக அவரே வந்து ஏலியன்ஸாக மாறுற மாதிரி ஆகிட்டு, ஏலியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஐரனியாக இது இருக்குது. ஐரன்னா என்ன, ஒரு முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கிற மாதிரி இருக்குது தான் ஐரனி. ஸோ த மூவி டீச்சர்ஸ் அஸ் டு பி கைண்ட் அண்ட் டு ட்ரீட் எவ்ரிஒன் ஈக்குவலி. ஸோ அந்த மூவி என்ன பண்ணுதுன்னா நமக்கு எதை சொல்ல வருது, எல்லாருக்கூடையும் வந்து அன்பாகவும் எல்லாரையும் வந்து சமமாகவும் நடத்தணும், ஈக்குவலாக இருக்கணுங்கிற மாதிரி தான் அந்த மூவி வந்து நமக்கு கடைசியாக சொல்ல வருது. ஸோ த மெயின் ஐடியா ஒரு மெயின் தீம் இஸ் அபவுட் என்ன, ஹியூமனிட்டி, கைண்ட்னஸ், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஹெல்பிங் அதர்ஸ் ஈவன் இஃப் தே ஆர் டிஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்க வந்து நம்ம இனம் இல்லாட்டியும் நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், அன்பாக இருக்கணும். ஏன்னா மனுஷங்கிற ஜாதி ஒன்று தானே. ஸோ ஹியூமனிட்டி இருக்கணும், அது மாதிரி அன்பு இருக்கணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படி இருந்தால் கூட ஈவன் இஃப் தே ஆர் டிஃப்ரெண்ட், அவங்க நம்ம விட வேறு யாரோ இருந்தால் கூட, மிருகமாக இருந்தால் கூட, நம்ம மனுஷன் மிருகமாக இருந்தால் கூட
இல்லை நம்ம ஒரு ஜாதி மற்றவங்க ஒரு ஜாதியாக இருந்தால் கூட என்ன பண்ணணும்னா நம்ம அன்பாக இருக்கணுங்கிற மாதிரி இந்த ஃபிலிம் வந்து முடியுது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இவ்வளவு தான். ஸோ இதில் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைனாக இருக்குது. இப்போது வந்து எப்படி கொஷின் கேட்க போகிறாங்க. இப்போ கொஷினை பொறுத்த வரையில் வந்து இந்த தீமில் இருந்து தான் கொஷின் வரப்போகுது. என்ன? ஸோ இந்த ஃபிலிம் ஊடாக ஹியூமனிட்டி எப்படி நிலைநிறுத்தப்படுகிறது சொல்லுங்கள். இல்லை இந்த ஃபிலிம் ஊடாக எப்படி வந்து கைண்ட்னஸ், எப்படி ஹெல்பிங் மைண்ட் செட் வருது, ஸோ எந்த மாதிரி அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எதை கேட்டாலும் டிஸ்ட்ரிக்ட் 9 பற்றி தானே கேட்குறாங்க. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் 9 பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். வாட் இஸ் த டிஸ்ட்ரிக்ட் 9? என்ன, ஒரு ஷிப் வந்து இறங்குச்சு, அதுக்குள்ளே இப்படி பேர் இருந்தாங்க, ஸோ இவங்களை வந்து ஒரு பிளேஸுக்கு மாற்றணும், ஸோ அந்த பிளேஸ் தான் டிஸ்ட்ரிக்ட் 9 இருந்ததுங்கிறத வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருக்கிறது மேலே. அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொண்டு வந்து நம்ம முடிச்சு போடணும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, ஹியூமனிட்டி எப்படி இருக்குதுன்னா இந்த ஸ்டோரி மூலமாக வந்து எப்படி ஹியூமனிட்டி வருது, கடைசி எப்படி உதவி பண்ணுறாங்கங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ ஓவராக தேவையில்லை, இந்த ஸ்டோரியே நம்ம சில ஸ்டோரி நம்ம அப்படியே பார்த்து அப்படியே காப்பி பண்ணுற மாதிரி எழுதிவிட்டு, ஸோ எதை கொண்டு வந்தாலும் அவங்க கேட்குற கேள்வியோடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லிட்டர் டிவைசஸில் ஒன்று கொடுத்துட்டு மெயின் தீமையும் கொடுத்து விட்டு முடிச்சோன்னா சரி. ஸோ அது மாதிரி நம்ம இப்படி கேட்கலாம், டிஸ்ட்ரிக்ட் 9 பற்றி சொல்லுங்கன்னு கேட்கலாம், ஸோ அந்த பிளேஸை பற்றி கேட்கலாம். ஸோ அது மாதிரி எது கேட்டாலும் வந்து நம்ம இன்ட்ரொடக்ஷனையும் கொடுத்து இந்த சமரியில் உள்ள விஷயங்களை நம்ம எழுதி அதை கொண்டு வந்து அவங்க கேட்குறதோட முடிச்சு போட்டு விட்டு நம்ம வந்து மெயின் தீமையும் கொடுத்து முடிச்சு விட்டோன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும்.